கடகராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பொதுவாக நம்ம எல்லா நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது தான், கடகராசிக்கு என்ன பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனையை ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு கடகராசிக்காரர்களை யார் நம்பி போகிறாங்களோ அவங்க பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு இவங்க முயற்சி செய்வாங்க. அதனால தான் சொல்கிறது, பிறக்கும் போதே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இவங்க பிறந்திருப்பாங்க. அப்படிங்கிறனால தான் எல்லா துறைகள்லையும் பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்புகளில் அதிகமாக ஜொலிச்சிட்ருக்கிறவங்க கடகராசிக்காரர்கள் தான். ஏன் இவங்களால் மட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நண்டு தான் 4 திசையிலையும் பயணிக்கும். அதுபோல் இவங்க எல்லா விஷயத்தையும் 4 விஷயங்களையும் 4 திசைகளையும் நோக்கி 4 விஷயங்களையும் யோசிக்கிறவங்கிறதுனால மற்றவர்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர்கள், உண்மையான தீர்வு கொடுக்கக்கூடியவர்கள், நம்பி அவர்களை எப்பார்னு கொண்டாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த பவர் இருக்குது. சரி, இந்த கடகராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கடகராசிக்கு உரிய ராசிநாதனான சந்திரன் 7ஆம் இடத்துல சஞ்சரித்து அது தன்னோட 7ஆம் பார்வையாக ராசியையும் பார்க்கறதுனால எப்படியும் தன்னம்பிக்கைக்கு எந்த காரணம் கொண்டும் குறைவு இருக்காதுங்கிறத முதல்ல இவர்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது அந்த கிரகத்துக்கு வலிமை அதிகம், அதே போல் அது பார்க்கக்கூடிய இடத்துக்கும் வலிமை அதிகங்கிறதுனால பொதுவாகவே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பல்வேறு நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு தான் இந்த கடகராசிக்காரர்கள் தன்னோட பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதமும் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரி இருந்தாலும் கூட வழக்கம் போல் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் கண்டிப்பாக அவர்கள் மீண்டு வெளியில் அவர்களுடைய லட்சியத்தை கண்டிப்பாக அடைவார்கள்ங்கிறது, அதுக்கான தன்னம்பிக்கை இந்த மாதம் அவர்களுக்கு தொடக்கத்திலே அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் கேது, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது அப்படிங்கும்போதே வழக்கம் போல் என்ன பண்ணணும்னா, அது பேசும்போது நம்மளை மாரி வார்த்தைகளில் ரொம்ப அனல் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப கவனமாக பேசணும். ஒரு விஷயத்தை சொல்லும்போது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்குவமாக சொல்கிறதுக்கு விரும்பணும். உங்கள் சைடு என்ன தான் நியாயம் இருந்தால் கூட நீங்கள் சொல்கிற விதம் எதிர் தரப்பில் உள்ளவர்களுக்கு சற்று கொஞ்சம் கோபத்தை வரக்கூடிய சூழலில் இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது இந்த நெகட்டிவான சில விஷயங்களை பேசுகிறத நிறுத்திடணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன செய்யணும், நீங்கள் சொல்கிற நல்ல விஷயங்கள் சில நேரங்களில் பலிச்சிடாது. நீங்கள் கோவப்பட்டு சில வார்த்தைகளை உதிர்ச்சிங்கன்னா அந்த வார்த்தை பலிச்சிடும். அதனால் கொஞ்சம் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நிதானமாக விடுறது உங்களுக்கும் நல்லதாக இருக்கும். சரி, அப்படி ரொம்ப கோவத்தில் தான் நான் சொன்ன ஆனா ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட வார்த்தையிலேருந்து உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நெகட்டிவ் பலிச்சதுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருங்கிறதுனால ரொம்ப கவனமாக பாருங்கள். அதே போல் குடும்பம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா சேமிப்புகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இடம் கொடுக்க முடியாது. ஒரு மாதமும் பிரச்சனை இல்லாமல் போனால் போதுங்கிற சூழல் மட்டும் மனசில் இப்போதைக்கு இருந்தால் போதும். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நெருக்கம் காட்ட முடியாது. ஏதாவது ஒரு வகையில் அங்கங்கே அப்படி இப்படி ஒரு இடத்துக்கு வர்ற மாதிரியும் தான் இருக்கும், சூழ்நிலைகள் உருவாகும். இது எல்லாமே ஒரு பரிகாரம், 2ஆம் இடத்துக்கு எதுக்கு நீங்கள் ஒரு பரிகாரமாக நினச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடம் பொதுவாக 6, 8, 12ஆம் இடங்கள் பொதுவாக மறைவிடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகம் உட்கார்ந்துருக்கு, அது நல்ல பலனா அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் அதிபதி புதன் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஒரு மறைவிடத்துக்குரிய அதிபதி இன்னொரு மறைவிடத்தில் உட்காரும்போது அது கண்டிப்பாக விபரீத ராஜயோகத்தை கொடுக்கணும். விபரீத ராஜயோகம்னா பார்த்திங்கன்னா திடீர், யாரும் எதிர்பாராத அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு திடீர் வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அந்த புதன் வக்கரமாகி இருக்குது. 21ஆம் தேதிக்கு பிறகு தான் வக்கர நிவர்த்தி ஆகுது. இதனால் பெரிய அளவுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஒரு பக்கம் 12ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 3ஆம் அதிபதி. இதற்கு இப்போ குரு பார்வை கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா, கடகராசிக்காரர்கள் வெளிநாடு போவதற்கு ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதே போல் வெளிநாடுகளிலேருந்து இவர்களுக்கு ஏதாவது எதிர்பாராத வகையில் தன வருவாய் சேரும். இவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு சேரும். அப்படி இல்லாட்டி நல்ல சம்பளத்தில் சில வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு பெரிதாக சொல்ல முடியாது. ஏன்னா போர்கள்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால. இருந்தாலும் வெளிநாட்டு வருவாய் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதிர்பாராத அளவுக்கு கிடைக்கும். உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கடகராசிக்கு ரொம்ப ராசியான கிரகம், கடகராசிக்கு முழுமையான யோகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்குது.
இந்த 5க்கும் 10க்கும் உரிய கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ப்ராசஸை தொடங்குவதற்கான காலமாக இருக்கும். இருந்தாலும் அந்த எண்ணங்கள் வந்துட்டுருக்குமே தவிர இப்போதைக்கு பண்ணுறது அவ்வளோ நல்ல காலங்களில் இந்த சூரியன், செவ்வாய், சனி இதெல்லாம் முழுமையாக விடுபட்ட பிறகு செய்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் 10ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பல இடங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது காரியம் ஆவதற்காக நம்ம வந்து முன்கூட்டியே சில செலவுகள் நமக்கு மனசுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் காரியம் ஆவதற்கான நிறைய மறைமுக செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை 10ஆம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல இருப்பதுனால பூர்வீக சொத்துக்களை வந்து யார் யாருக்கு என்னென்ன பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அந்த பாகப்பிரிவினை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை முடிக்கும் போதும் சில பேருக்கு அதில் உள்ள லாபத்தையும் இல்லை அதனால் இந்த ஆதாயத்தை வந்து சில பேருக்கு வந்து பங்கிட வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த பங்கீடுங்கிறது நேரடியாகவும் இருக்கலாம், மறைமுகமாகவும் இருக்கலாம். நமக்கு காரியமான சரிதான் அப்படின்னு நினைக்கும்போது சில விஷயங்களை நம்ம கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? அது இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்குது, ராகுவும் இருக்குது, 10ஆவதுக்கு புதனும் இருக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். உணவுகளில் ரொம்ப கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. 8ஆம் இடத்துல புதன் வக்கரமாகி இருந்தால் கூட இந்த 3 விஷயங்கள் இருக்குது. செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது, புதன் இருக்குது. இதையும் கடந்து குருவோட பார்வை எதற்கு கிடைக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்படைவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ராசிக்கு 9ஆம் இடம். பொதுவாக ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்குது, சுக்கிரன் இருக்குது, இப்போ பார்த்திங்கன்னா சூரியனும் இருக்குது. அப்போ சூரியனும் சனியும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு நிறைவாக எதுலேயுமே வந்து ஒரு நிறைவடைஞ்ச மாதிரி ஒரு மனநிறைவு எதுலேயுமே கிடைக்காது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா எது செஞ்சாலுமே அதில் முழு மனநிறைவை எட்டி பிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு நெருக்கடி தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துட்டால் இருந்தாலும் புதுசாக பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எதுலேயுமே மனம் நிறைவடையாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்து வந்து 9ஆம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல செயல் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த சேர்க்கை தான் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த முட்டிக்கு மேலே தொடை இந்த பகுதிகளில் ஏதாவது பாதிப்புகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருக்குமே சொல்கிறது தான், சூரியன், செவ்வாய், சனி இந்த சேர்க்கை வந்து எப்பப்பெல்லாம் கோச்சாரத்தில் இருக்கோ அது எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்குது. ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து வக்ரகதியில் இருந்தது. இப்போ வந்து வக்ர நிவர்த்தி ஆகிடுச்சிங்கிற ஒரே காரணத்தினால 12ஆம் இடத்தில் குரு இருப்பதால் அவரே 9ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் இருப்பதனால 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்ன ஆகும்னா சில நேரங்களில் யாரை நம்பணுமோ அவங்கள சந்தேகப்படுவோம், யாரை சந்தேகப்படணுமோ அவங்கள நம்ம நம்புவோம். இந்த சந்தேகத்தின் பேரில் ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண்முழிச்சு செய்கிற வேலைகள், இரவு நேரத்து வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இது வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வந்து உட்கார்றதுனால வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வெளிநாட்டு வருவாய் கிடைப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குன்னு. அதனால் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு அல்லது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி மூலமான வேலை வாய்ப்பு, வருவாய் வாய்ப்பு கிடைப்பதற்கு இந்த நேரம் வந்து நல்ல வசதியாக இருக்குங்கிறதுனால இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. என்ன நேயர்களே, கடகராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து சிம்ம ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.